கரையை நீந்தி கடக்க முயன்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். 6 மணி நேர தேடுதலுக்கு பின் தீயணைப்பு வீரர்கள் சடலமாக மீட்டெடுத்த சோக சம்பவம். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் பெனில். 19 வயதான இவரு தண்டம் பக்கத்துல இருக்கிற ஒரு பொறியியல் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராரு. தன்னோட 5 நண்பர்களோட பக்கத்துல இருக்கிற கரையா குளத்திற்கு குளிக்க போயிருக்காரு. குளத்தோட ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு நீந்தி செல்ல முயற்சி பண்ணிருக்காரு. குளத்தோட நடுப்பகுதிக்கு சென்ற அவரு மூச்சு திணறி நீந்த முடியாததுனால திடீர்னு நடுக்குளத்திலேயே மூழ்கி மாயமாகிருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த சக நண்பர்கள் உடனடியா குளச்சல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 10 பேர் ரப்பர் மிதவைகளின் உதவியோட கம்பால் குளத்துல மாயமான பெனில தேட தொடங்குனாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேர தேடுதலுக்கு அப்புறமா தான் அந்த மாணவனோட உடல் சடலமா மீட்டு கரை சேர்ந்திருக்குது.